அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் ஹதீஸ் ஜிப்ரீல் நபி அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நபி அவர்கள் எந்த வழிமுறையில் பதில் கொடுத்தார்கள் என்ற விளக்கத்தை நாங்கள் தொடராக பார்த்து வந்தோம். அந்த வகையிலே இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்க்க இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மூன்றாவதாக வந்த மனிதர் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். ஃபஅக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொன்ன வேளையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுக்கிறார்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவ்வாறு இல்லையாயின் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற பதிலை கொடுக்கின்றார்கள். இன்று நாங்கள் இதனுடைய இஹ்சானுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆம், இந்த இஹ்சான் என்பதற்கு உலமாக்கள் ஒரு வரைவிலக்கணத்தை சொல்கிறார்கள். அதாவது ஹுவ இத்கானுல் அமலி அல்லதி யகூமு பிஹில் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் செய்கின்ற வேலையினை திறன்பட செய்தல், நல்ல முறையில் செய்தல் இஹ்சான் எனப்படும் என்ற ஒரு வரைவிலக்கத்தை சொல்கிறார்கள். எனவே இந்த இஹ்சான் என்ற சொல் இருக்கின்றதே, இது பல கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கின்றது. உதாரணமாக நலவு செய்தல், ஒரு வேலையினை திறன்பட செய்தல், நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் போன்ற பல கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் இந்த இஹ்சான் என்ற சொல். ஆனால் இந்த இடத்தில் இஹ்சான் என்பது அல்லாஹுக்காக தான் செய்யும் வேலைகளை இறைவனின் பொருத்தத்தை நாடி அல்லாஹினுடைய திருப்தியை அடைந்து கொள்வதற்காக அவன் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தில் செய்கின்ற வேலையினே இந்த இடத்தில் இஹ்சான் என்பது குறிக்கிறது. அத்துடன் இந்த இஹ்சான் என்ற சொல் இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது. முதலாவதாக இஹ்சானுன் ஃபி இபாதத்தில் ஹாலிக், படைத்த அல்லாஹுடைய விடயத்தில் இஹ்சானாக நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். இரண்டாவதாக இஹ்சானுன் ஃபி ஹுகூகில் ஹல்கி, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புக்களுடைய ஹக்குடைய விடயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று இஹ்சான் என்ற சொல்லை இரண்டு விதமாக பார்க்கிறார்கள் உலமாக்கள். எனவே இதில் முதலாவதாக வந்த இஹ்சானுன் ஃபி இபாதத்தில் ஹாலிக் என்ற விடயத்துக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று அவனை வணங்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் நீ அல்லாஹை வணங்குவதாகும் என்ற பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மாணவ மாணவிகளே, உண்மையில் நாங்கள் பார்க்க போனால் ஒரு இடத்தில் நாங்கள் வேலை செய்யும் பொழுது எம்மை கண்காணிக்க ஒருவரை நிர்ணயித்திருந்தால் அவர் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தில் நாம் வேலை செய்யும் இடத்தில் அரட்டை அடிப்பது, நேரத்தை வீணாக்குவது, தூங்கிக் கொண்டிருப்பது, கொடுக்கப்பட்ட வேலையினை செய்யாமல் வேறு வேலைகளில் ஈடுபடுவது போன்ற எந்த செயலிலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம். ஆம், ஏன் நாம் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டோம்? எம்மை ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், எம்மில் குறை பிடித்து விடுவார் என்று எமது வேலையினை திறன்படச் செய்வோம். இதே போன்றுதான் அல்லாஹ்வை தொடும் பொழுதும் ஏனைய இபாதத்துக்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தை எமது உள்ளத்தில் வைத்துக் கொண்டு இபாதத்தினை அமைத்துக் கொண்டால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் நல்ல சவாபினையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சான் என்ற வார்த்தையினூடாக எங்களுக்கு உணர்த்துகிறார்கள். எனவே இஹ்சான் என்ற இந்த வார்த்தை பொதுவாக நல்ல விடயங்களை குறித்து வரும். உதாரணமாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா வகூலு லின்னாஸி ஹுஸ்னன், நீங்கள் மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை நல்ல அறிவுரைகளை கூறுங்கள் என்று சொல்கின்றான். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்க்க போனால் பெற்றோர்களும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு அல்லாஹு தஆலா வபில் வாலிதைனி இஹ்சானா, தன் தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதற்கும் அழகான முறையிலே அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்பதற்கு இஹ்சான் என்ற சொல்லை அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகின்றான். எனவே இஹ்சான் என்ற சொல் அல்லாஹ்வுடைய விடயத்திலும் மனிதர்களுடைய விடயத்திலும் பார்க்கின்ற பொழுது நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்ற கருத்தை உள்ளடக்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விடயத்தில் தன்னுடைய இபாதத்தை அல்லாஹுக்காக மாத்திரம் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் உள்ளத்தில் தக்வாவோடும் இறையச்சத்தோடும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கருத்தை அந்த இடத்தில் இஹ்சான் என்ற சொல் உணர்த்துகிறது.
இபாதத் ஹாலிக்குகளோடு அல்லாமல் மஹ்லூகாத்துக்களோடு நாம் இந்த சொற்களை உபயோகிக்கின்ற பொழுது, மஹ்லூகாத்துடன் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற பொழுது, இஹ்சான் என்பதே அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், நீதமாக நடந்து கொள்ளுதல், அழகான முறையிலே பேசுதல், நல்ல செயற்பாடுகளோடு அவர்களோடு அந்நிய உண்ணியமாக பழகி கொள்ளுதல் போன்ற விடயங்களை குறிக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இவ்வாறு சொல்கின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீதமாக நடப்பதையும் நல்ல முறையில் நடந்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான் என்ற குர்ஆனிய வசனம் இஹ்சான் என்ற வார்த்தைக்கு சான்றாக அமைகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆம், கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, வந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அடுத்ததாக கேட்ட கேள்விகள் ஒன்றுதான், அஹ்பிர்னி அனிஸ்ஸாஅ, கியாமத்து நாளை பற்றி எனக்கு அறிவித்து தாருங்கள். எனவே உண்மையில் இந்த கியாமத்து நாள் என்பது மறைவான அறிவாகவே இருக்கிறது. அது எப்போது வரும், எந்த நாளில் நிகழும், எந்த நேரத்தில் நிகழும் என்பதை அல்லாஹ்வை தவிர எந்த தூதரும் அறிந்திருக்கவில்லை. வானவ தூதர்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எவருக்கும் தெரியாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இவ்வாறு தெளிவுபடுத்துகின்றான், யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, நபியே உம்மிடத்தில் கியாமத்து நாளை பற்றி கேட்பார்கள். ஐயான முர்சாஹா, அது எப்போது வரும் என்று கேட்பார்கள். குல், நீங்கள் பதில் சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இன்த ரப், அந்த கியாமத்து நாளினுடைய அறிவு இருக்கின்றதே, அது எப்போது வரும் என்ற அறிவு அல்லாஹ்விடமே இருக்கிறது. அது எப்போது வரும் என்ற அறிவு அல்லாஹ்வை தவிர வேற யாரும் அறிய மாட்டார்கள் என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு பதில் கொடுத்தார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயிலி, அதாவது கேள்வி கேட்கப்படுபவரை விட கேள்வி கேட்பவர் அதனை பற்றி நன்கு அறிந்திருக்கின்றார் என்ற பதிலை கொடுத்தார்கள். இருந்தாலும் அந்த மனிதர் இந்த கியாமத்து நாளை பற்றி விடவில்லை, திரும்பவும் கேட்டார்கள், ஃபஅஹ்பிர்னி அன் அமாராத்திஹா, அந்த கியாமத்து நாளுடைய அடையாளங்களை எனக்கு அறிவித்து தாருங்கள். கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்ற அறிவு இல்லாவிட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்து நாள் நடப்பதற்கு உண்டான அறிகுறிகளை நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா வ அன் தரல் ஹுஃபாத்தல் உராத்தல் ஆலத ரிஆ அஷ்ஷாஇ யததாவலூன ஃபில் புன்யான் என்ற பதிலை கொடுத்தார்கள். எனவே இந்த பதில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன் தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் அவளுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள். இதற்கு உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஒரு அரசனுக்கு ஒரு அடிமை பெண் மனைவியாக இருந்தால் அந்த அரசனுடன் அந்த அடிமை பெண் சேர்ந்து பெற்றெடுக்குகின்ற குழந்தை நாளை எஜமானனாக அந்த வம்சத்திலே உருவாகும் என்ற கருத்தை என்ற விளக்கத்தை உலமாக்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது நபி அவர்கள் சொன்னார்கள், என்ற தொடரிலே நபி அவர்கள் சொல்ல வருகிறார்கள், செருப்பு இல்லாதவர்கள், அணிவதற்கு ஆடை இல்லாதவர்கள், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் கட்டிடம் கட்டுவதிலே போட்டி போட்டுக்கொண்டு கட்டிடங்களை கட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை வைத்து உணர்த்துகிறார்கள், இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கட்டிடம் கட்டும் அளவுக்கு வசதி வாய்ப்புகளோடு போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நகர்த்தி கொண்டிருப்பார்கள். இது கியாமத்து நாளுடைய ஒரு அடையாளங்களில் ஒன்று என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆம், கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, நபி அவர்களிடம் அந்த மனிதர் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அவர் விடையை பெற்றுக் கொண்டதால் சும்ம இன்தலக, பின்பு அந்த மனிதர் சென்று விட்டார். ஃபலபிஸ்து மலியன், சற்று நேரம் நான் அமர்ந்திருந்தேன். சும்ம காலலி, பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். யார் சொல்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள், யா உமரு, ஏ உமரே ரலியல்லாஹு அன்ஹு, அததரி மனிஸ்ஸாயில், இத்துணை கேள்விகளையும் கேட்டவர் உங்களுக்கு யார் என்று தெரியுமா? அவர்கள் பதில் சொன்னார்கள், குல்து அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், நான் பதில் சொன்னேன், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அந்த மனிதர் யார் என்று அறிவார்கள் என்ற பதிலை சொன்ன வேளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள்,
ஃபஇன்னஹு ஜிப்ரீல் அதாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும். வந்தவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக, இஸ்லாமிய சட்டங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி தருவதற்காக இந்த இடத்திலே வந்து செல்கிறார் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் எத்தி வைத்தார்கள். எனவே கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, இந்த ஹதீஸு ஜிப்ரீல் 3 விடயங்களை பிரதானமாக கொண்டு நகர்த்தப்பட்டது. முதலாவதாக இஸ்லாம், இரண்டாவதாக ஈமான், மூன்றாவதாக இஹ்சான். இந்த இஹ்சானுடைய விடயத்திலே கியாமத்து நாளை பற்றியும் முக்கிய ஒரு கருத்தாக வைத்தே இந்த ஹதீஸ் நகர்த்தப்படுகிறது. எனவே இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்த்த மிகச்சிறிய விளக்கங்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய ஈமான்களை பலப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பூரண சவாபுகளை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனது அன்பையும் அருளையும் சொரிந்து தருவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.